இன்ச்சு போக மேலே நீங்கள் வந்து பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. ஷோல்டர் நார்மலாக இந்த 38 இன்ச்சு 36 இன்ச்சு இந்த மாதிரி வரும்போது 6.25 வச்சா போதும். இப்போ இவங்களுக்கு நம்ம 6.25 இன்ச்சு ஷோல்டர் வச்சுக்கலாம். பாருங்கள், ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு அதாவது ஆரி ஒர்க் பண்ணுற ப்ளவுஸு, ஆரி ஒர்க்கு பேட்சை வந்து அட்டாச் பண்ணுற ப்ளவுஸ். அதனால் இதுக்கு நான் வந்து நெக்கு கட் பண்ண மாட்டேன், நான் இதை அப்படியே விட்டுருவேன். ஷோல்டர் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெக்கு கட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஷோல்டர் கழுத்துடைய அகலம் வந்து ஒரு 3.25 இன்ச்சு நீங்கள் எடுக்கலாம். கழுத்துடைய உயரம் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு 6 6.5 இன்ச்சு உங்களுக்கு தேவையான அளவு. 8 இன்ச்சு தேவைனாலும் நீங்கள் 8 இன்ச்சு மார்க் பண்ணலாம். அவங்களுக்கு தேவையான அளவை நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் வந்து அப்படியே போடுறதுனால, அதாவது பேட்ச் வச்சு தைக்க போகிறதுனால இதுக்கு வந்து நான் வந்து நெக்கு கட் பண்ணலை. இப்போது ஆர்ம் ஹோல் இதுக்கு கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 6.25 இன்ச்சு நம்ம ஷோல்டர் எடுத்திருக்கோம், அதே அளவை ஆர்ம் ஹோலுக்கு எடுங்க. 6.25 மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் நம்ம பாடி சுற்றளவு மார்க் பண்ணணும். பாடி சுற்றளவு, மார்பு சுற்றளவு வந்து 38 இன்ச்சு. இந்த 38ஐ 4ஆல் டிவைட் பண்ணணும், 9.5 இன்ச் வரும். உங்களுக்கு எப்படி அதை ஈஸியாக பார்க்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ச் டேப்பை மடித்து சொல்லி தந்திருக்கேன். இப்போ இன்னொரு முறை காட்டுறேன் பாருங்கள். இது 38 ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணுங்கள். 2ஆக ஃபோல்டு பண்ணால் உங்களுக்கு வரக்கூடிய அளவு 19. 19ஐ 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2ஆக ஃபோல்டு பண்ணிங்கன்னா 9.5 இன்ச் வரும். இப்போ இந்த 9.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்காக விடுங்க. இந்த மாதிரி 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கோங்க. இடுப்பு சுற்றளவு 32, 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8. 8ஐ மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து தையல், அதாவது டாட்டுக்காக ஒரு இன்ச்சு, சைடில் பிடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு. இப்போ இதையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஆர்ம் ஹோல் வரைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஆர்ம் ஹோல் வந்து உங்களுக்கு க்ளீனாக ஒரு தனியாக கையிலேயே தனியாக போட முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே ஃப்ரீ ஹேண்ட்லேயே இங்கேருந்து வளைய போடலாம். உங்களுக்கு அப்படி வரலை அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட் லைனை இந்த ஆர்ம் ஹோலுடைய அளவு போட்டிருக்கீங்க இல்லையா, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல இருந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் இருந்து இந்த இதை டச் பண்ணி, இந்த 1 இன்ச்சை டச் பண்ணி இந்த ஆர்ம் ஹோலில் விடுங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அளவு கிடச்சிரும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக்கை நம்ம இங்கே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு போட போகிறோம். ஃப்ரண்ட்டு இந்த பேக்கை கட் பண்ணி இந்த ஆர்ம் ஹோல் முடியுது பாருங்கள், இந்த பகுதியில் நமக்கு கழுத்து வரணும். இந்த ஆர்ம் ஹோல் பகுதிக்கு கீழ்ப்பகுதியில் இந்த ஆர்ம் ஹோல் வரணும். இந்த பகுதியில், அதாவது ஓர பகுதியில் கழுத்து வரணும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டு போடணும். இதுக்கு இந்த ஓர பகுதி அப்படியே நம்ம பக்கமாக இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரண்ட் மார்க் பண்ணணும். பாருங்கள், பேக்கை அப்படியே வச்சு நம்ம ஷோல்டர், ஆர்ம் ஹோல் சைடு மார்க் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். எப்பயுமே நம்ம அப்படி தான் பண்ணுவோம். இப்போ இதுலேயும் அதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக்கை வச்சு நம்ம சைடு, ஆர்ம் ஹோல், ஷோல்டருடைய அளவு நம்ம மார்க் பண்ணிட்டோம். கழுத்துடைய முனையும் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம இதில் உள்வளை மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் கொண்டு வந்து இதில் ஸ்ட்ரைட்டாக சேர்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே போல் உள்வளையும் இதில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது உள்வளையும் மார்க் பண்ணிட்டு கழுத்து மார்க் பண்ணணும். கழுத்து மார்க் பண்ண முன்னாடி நமக்கு வந்து பேட்ச் இருக்கிறதுனால பேட்சை நம்ம வச்சு அடித்த பிறகு நம்ம வந்து கழுத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கழுத்தும் கட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ அடுத்து டாட்டை மார்க் பண்ணணும். டாட்டுடைய உயரம் வந்து அவங்களுக்கு டாட்டுடைய உயரம் எவ்வளோ இருந்தது? இப்போ நம்ம டாட் உயரம் மார்க் பண்ணலாம். அதாவது முன் ஷேப்போட உயரம் வந்து 13 இன்ச்சு இருக்குது. நம்மளுக்கு என்ன அளவு இருக்கோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவில் இது வரும். அவங்களுக்கு 13 இன்ச்சு இருந்தது, நம்ம 13 இன்ச்சு இதில் மார்க் பண்ணிக்கலாம். 13 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் நம்ம ஷேப் எடுக்கணும். 2 இன்ச்சை குறைங்க.
இந்த பக்கமும் 2 இன்ச்சை குறைங்க. இப்போ 2 இன்ச்சை குறைச்சிட்டு இப்போ இந்த 2 இன்ச்சு குறைச்ச இடத்துலேருந்து இந்த ஷேப்போட ஹைட் மார்க் பண்ணோம் இல்லையா, ஃப்ரண்ட் டாட்டுக்கு வரக்கூடிய அளவு இந்த டச் பண்ணி இந்த சைடில் நம்ம இதை கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டு இடுப்பு சுற்றளவு 32 பார்த்தோம். அந்த 32 நம்ம இதில் பார்க்கணும். 8 32, 4 32. இந்த 32 பார்த்துட்டு டாட்டுக்கு துணி இருக்கான்னு பார்க்கணும். டாட் வந்து 1.25 2.5 இன்ச்சு. இந்த 2.5 இன்ச்சுக்கு இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். அடுத்து சைடில் பிடிக்கக்கூடிய அளவு அதுக்கும் துணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே 1.5 இன்ச்சு நமக்கு பிடிக்கிறதுக்கு தேவை, அதுவும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே அடங்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணும். இப்போ நம்ம இதில் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இப்போது இதை ஜாயின் பண்ணுங்கள். இப்போது இந்த ஷேப்புடைய ஹைட் வந்து எல்லா அளவுக்கும் ஒரே அளவில் வராது. பேக்கு ஜாஸ்தியாக இருக்கலாம், ஃப்ரண்ட்டு கம்மியாக இருக்கலாம். சிலருடைய உடல் வாகு பொறுத்து தான் இந்த அளவு வரும். இப்போ பேக் அளவுலேயே ஃப்ரண்ட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா செட் ஆகாமல் போயிடும். இப்போ பேக்கு சிலருக்கு வந்து பேக்கு ஒரு 13 இன்ச் இருக்கும். ஃப்ரண்ட்டோட இந்த ஷேப்போடைய அளவையும் பெல்ட்டோடைய அளவையும் சேர்த்திங்கன்னா 15 இன்ச்சுக்கு வந்து நிற்கும். அதனால் நீங்கள் இந்த அளவு அவங்களுக்கு என்ன இருக்கோ அதையே அளவிடுங்க. அப்போ தான் உங்களுடைய ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நிறைய பேருக்கு இந்த முன்பகுதியில் தவறு செஞ்சிடுறதுனால ப்ளவுஸ் வந்து சரியாக வராது. அதனால் ஃப்ரண்ட் மெயினாக பர்ஃபெக்டாக வந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ளவுஸ் வந்து நீட்டாகவும் இருக்கும், போட்டுக்கிறதுக்கும் பிடிக்கும். ப்ளவுஸ் ஃப்ரண்ட்டு நீட்டாக வரல அப்படின்னு சொன்னால் யாருக்குமே ப்ளவுஸ் போடுறதுக்கு பிடிக்காது. அதனால் ஃப்ரண்ட்டை மட்டும் எப்போயுமே பர்ஃபெக்டாக கட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸி மெத்தட் இது. இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் கிடைக்கும். பிகினர்ஸாக இருக்கட்டும், ரொம்ப நாள் தைச்சி பழகுனவங்க கூட சிலருக்கு இந்த ஃப்ரண்ட் வந்து சரியாக கிடைக்காது, சரியாக செய்ய தெரியாது. இப்போ இங்கேருந்து நான் இது 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். இங்கேருந்து 1.25 2.5 இன்ச்சு டாட்டுடைய அளவு 1.25 மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு 1.25. இந்த செகண்டாக வர 1.25 நம்ம மார்க் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டும் செகண்டையும் அர்க்காட் பண்ணிங்கன்னா அடுத்த அளவு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். இந்த பாருங்கள், இப்போ செகண்டாக கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணிவிட்டு அந்த அர்க்காத்தாவை கட் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்டாக கட் பண்ண இடத்துல நீங்கள் ஃபோல்டிங் எடுக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். இந்த ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த அகலத்தை நம்ம செக் பண்ணணும். இந்த அகலம் வந்து மினிமம் 3.5 இன்ச்சுக்கு மேலே இது போகக்கூடாது. இப்போ 3.5 இன்ச்சு இதில் இருக்குது. 1/4 இன்ச்சு தையலுக்கு போச்சுனாலும் மீதி 3. இப்போ டாட்டுடைய உயரம் 3 இன்ச் மார்க் பண்ணுங்கள். நார்மலாக இந்த அளவு நமக்கு செட் ஆகும். அதாவது ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த அளவு செட் ஆகாது. நார்மலாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த அளவு செட் ஆகிடும். ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு டாட்டுடைய அகலமும் சரி, டாட்டுடைய உயரமும் சரி மாறுபடும். இப்போ இந்த 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம கை கட் பண்ணலாம். இப்போ இதில் கை உயரம் 7 இன்ச் மார்க் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து பார்டர் இருக்கிறதுனால பார்டருக்காக நான் கொஞ்சமாக மட்டும் விட்டுருக்கேன், அடித்து திருப்புறதுக்காக. இப்போ அதிலிருந்து 7 இன்ச் மார்க் பண்ணுங்கள். 7 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து தையலுக்காக கொஞ்சம் விட்டுக்கோங்க. கை சுற்றளவு 12 இன்ச்சு, 6 இன்ச்சு பாதி அளவு, ரெண்டாக பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு விடுங்க. இப்போ இந்த ஃபுல் ஹைட்டை இப்படியே எடுத்துக்கோங்க. 7.25 புள்ளி ஒன்று இருக்குது. அதே 7.25 புள்ளி இந்த சைடில் மார்க் பண்ணிவிட்டு இதிலருந்து 3 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணுங்கள். இந்த அளவு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். இப்போ கை சுற்றளவு உங்களுக்கு வந்து ஷோல்டருடைய அளவு 6.25 6.5 நான் வைக்கிறேன். இந்த 6.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் ஷேப் எடுத்துக்கோங்க. எடுத்து இங்கே தையலுக்காக 1.5 இன்ச்சு நம்ம பாடியில் விட்டுருக்கோம், அதே 1.5 இன்ச்சு இந்த பக்கமும் விடுங்க. இப்போ இதிலேருந்து இது கிராஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சுலபமான முறை இது. இந்த முறையில் நீங்கள் கட் பண்ணி தைச்சி பாருங்கள். ப்ளவுஸ் ஃபுல்லாகவே கையிலேருந்து ஃப்ரண்ட்டு எல்லாமே இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சி பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். நம்ம அடுத்தடுத்த ப்ளவுஸில் டிசைன் ப்ளவுஸு, ஆரி ஒர்க் ப்ளவுஸு எல்லாமே ஆரி ஒர்க் ரிலேட்டட், அதாவது ஆரி ஒர்க்கு கிடையாது, ஆரி ஒர்க் மாதிரியே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நார்மலாக ஒரு எல்லா மெட்டீரியலையும் வச்சும் உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து கை கட் பண்ணிட்டோம். கையில் இந்த சைடில் மட்டும் சின்னதாக ஒரு
இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடம் மட்டும் வச்சு திருப்பணும் அப்படின்றது உங்களுக்கு கவனத்துக்கு வரும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம உள்வளையும் மார்க் பண்ணிக்கலாம். உள்வளையும் மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 பீஸ் மட்டும் எடுங்க. இந்த சைடில் இதில் ஒரு பீஸும் இந்த கையில் ஒரு துணியும் இந்த கையில் ஒரு துணியும் நம்ம எடுக்கணும். இங்கே பாருங்கள், இதிலேருந்து டச் பண்ணி இந்த மாதிரி வளைவு வந்து நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, அதில் போய் நம்ம நிறுத்திடணும். இந்த மாதிரி கரெக்டாக ஷேப் கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக இது உள்வளைவு கிடச்சிரும். பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக உள்வளைவு போடும்போது நமக்கு சுருக்கங்கள் இல்லாமல் கை கிடைக்கும். இப்போ பெல்ட்டு மார்க் பண்ணுறதுக்கு நம்ம கீழே பேக் பீஸில் மடிக்கக்கூடிய அளவை நான் மடிச்சிட்டேன். இப்போ அது போக நமக்கு இந்த சைடில் இருந்து நம்ம இந்த துணியை ஃப்ரண்ட் துணியை நம்ம இதில் வைக்கணும். ஆம்ஹோல் சைடில் இருந்து வச்சு இந்த சைடில் உங்களுக்கு என்ன அளவு வருதுன்னு பாருங்கள். இப்போ இதிலருந்து இந்த மாதிரி அளவு பாருங்கள், 3 இன்ச்சு வருது. இப்போ கீழே பிடிக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சும் மேலே பிடிக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சும் நீங்கள் விடுங்க. 3.25 இன்ச்சு. இப்போ 3.25 இன்ச்சு நீங்கள் பெல்ட்டோட ஹைட்டு நீங்கள் எடுக்கணும். இப்போ பெல்ட் எப்படி மார்க் பண்ணணும்னு பாருங்கள். பெல்ட் இடுப்பு சுற்றளவு 32 இன்ச்சு. 32 4ஆல் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு. 8 இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த சைடில் நம்ம ஃப்ரண்ட்டு பீஸையும் பேக் பீஸையும் நம்ம வச்சு பார்க்கும்போது நமக்கு தேவையான அளவு 3 இன்ச்சு வந்தது. அதுக்கு மேலே நம்ம தையலுக்காக கீழேயும் மேலேயும் விட்டு 3.25 தேவைப்பட்டுச்சு. இப்போ 3.25 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் நம்ம அதை விட கொஞ்சம் குறைஞ்சாலும் இதில் மிஸ்டேக் வராது. அதே அளவில் நீங்கள் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு இதில் மிஸ்டேக் வராது. இங்கே பாருங்கள், அங்கே 3.25 எடுத்துருக்குறோம். இங்கே 3 இன்ச்சு எடுத்தாலும் ஓகே தான், 3.25 எடுத்தாலும் ஓகே தான். சென்டர் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு குறைச்சிடுங்க. இப்போ 3 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதிலிருந்து இதை டச் பண்ணி இப்படி பெண்டு போடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பெல்ட்டு முடிஞ்சிருச்சு. நம்மளோட கட்டிங்கை ஒரு 5 to 7 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளால் கட் பண்ண முடியும் ஈஸியாக. சில நேரங்களில் நமக்கு சைடில் அப் அண்ட் டவுன் கிடைக்கலாம். அதாவது பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் அதாவது பெல்ட்டில் ஃப்ரண்ட் பீஸில் பெல்ட் அட்டாச் பண்ண பிறகு சைடு அட்டாச் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் சைடில் வரலாம். அப்படி வர்ற சமயத்தில் சில நேரங்கள் வரும். சில நேரத்தில் நம்ம கூட கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருப்போம், அதனால அது எக்ஸஸாக இருக்கும். அதை பெல்ட்டில் நம்ம குறைக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் நம்ம குறைக்கக்கூடாது. பெல்ட்டில் நம்ம இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தெரிஞ்சால் தான் ப்ளவுஸை பர்ஃபெக்டாக நம்மளால் செய்ய முடியும். இப்போ இந்த ப்ளவுஸு பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் நம்ம கட் பண்ணலை. அடுத்து